மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டத்தை தொடர்ந்து நெல்லை பெரியார் பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் நெல்லையின் பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டு வருகிறார். அதன்படி தூத்துக்குடியை தொடர்ந்து தற்போது நெல்லை பேருந்து நிலைய பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். தொடர்ந்து அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், வெள்ள மீட்பு பணிகள் ஆகியவற்றையும் அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் நெல்லை ஆகிய 4 மாவட்டங்களிலும் வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் பல இடங்களில் வெள்ளநீர் இன்னும் வடியவில்லை. அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வெள்ளநீர் வடிய அந்த துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருந்தபோதும் தற்போது அங்கு இருக்கக்கூடிய பணிகளை முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். இன்று காலை குறிஞ்சி நகர் பகுதியில் தூத்துக்குடியில் ஆய்வை மேற்கொண்ட முதலமைச்சர் தற்போது நெல்லை பேருந்து நிலைய பகுதிகளில் ஆய்வு செய்து நிவாரணப் பணிகளை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சிவமணி, தற்போது முதலமைச்சரினுடைய ஆய்வுப் பணிகள் குறித்த விவரம் என்ன? நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்துல வரலாறு காணாத வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. இதன் காரணமாக பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. தாமிரபரணி ஆற்றி 1 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் சென்ற நிலையில அந்த பகுதி முழுவதுமாக தாமிரபரணி ஆறு பாயக்கூடிய பகுதிகளான பாபநாசம் முதல் புன்னக்காயல் வரை திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ததோடு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலைய பகுதிகளில் அந்த மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ததோடு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்த தமிழக அரசினுடைய உயர் ஐஏஎஸ் அதிகாரிகள், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உள்ளிட்டோரிடம் அது குறித்த விளக்கங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான அந்த மழை வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினார். 25 கிலோ அரிசி உள்ளிட்ட 17 பொருட்கள் வழங்கப்பட்டது. சுமார் 2700 ரூபாய் மதிப்பிலான அந்த பொருட்களை 1000 நபர்களுக்கு வழங்குவதை தொடக்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்யக்கூடிய முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அதற்கான வெள்ள பாதிப்பு எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து விரிவான விளக்கங்களை கேட்டறிந்திருக்கிறார். அவர்களுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான தகவல்களை அளித்ததாக தெரிகிறது. நன்றி சிவமணி, முதலமைச்சரின் ஆய்வு குறித்த விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.